சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் 4 நபர்களை இரவோடு இரவாக கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பன்னீர்செல்வத்துடன் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் ரகசியமாக பேசி வருவதாகவும் தற்பொழுது இந்த முடிவை எடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற தவறு அதிமுகவின் தோல்வியே தான் தழுவும் என்ற தகவலை நாம் இப்பொழுது பதிவு செய்கிறோம். ஏனென்றால் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் தென் மாவட்டங்களில் நாம் வெற்றியடைய முடியாது, மேலும் ஆதரவுகளும் பன்னீர்செல்வத்திற்கு இருப்பதாகவும் பன்னீர்செல்வத்தை எப்படியாவது மீண்டும் அதிமுகவில் கொண்டு வர வேண்டும், அவர் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார், இல்லை என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பெரும்பான்மையான தொண்டர்களும் பன்னீர்செல்வம் பக்கம் செல்ல அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாகவே தெரிவித்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய பதவி மீது இருக்கக்கூடிய ஆசை, அதை விட்டு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவும் கிடையாது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவர் எப்பொழுதுமே அதிமுகவில் வர முடியாது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக சில நிர்வாகிகள் செயல்படுவதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் மிக முக்கியமான தென் மாவட்ட நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கியதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகப்பெரிய ஒரு தவறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துவிட்டார் என்றும் தற்பொழுது செய்திகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலில் வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியை தழுவி திமுக வெற்றியை பெற்றது. ஆனால் இந்த முறை அதே 3.5% விட அதிக அளவு ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு கிடைக்கும். ஆனால் அதிமுகவில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்களே அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தவில்லை என்றால் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அதிமுகவிற்கு கொடுக்கும் என்பதையும் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். இவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி செய்தது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.